ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 57ஆம் அதிகாரம். ஐசாயா 57 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களை துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய கரத்திலே அடியான் வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த எங்களை ஆறுதல் படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இந்த வேத வாக்கியத்தை நீர் மகிமைப்படுத்தி கனப்படுத்தி இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் அடைய வேண்டிய சகல சம்பூர்ண நன்மைகளையும் பூரணமாக நாங்கள் அனுபவிக்க எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தம்முடைய தீர்க்கன் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற வழியிலே, நான் அவர்களுடைய வழிகளை பார்த்து அவர்களை நான் குணமாக்குவேன் என்று சொன்னார். அவருடைய தேவைகளை பார்த்தோ அவர்களுடைய பிரச்சனைகளை பார்த்தோ அல்ல, அவர்கள் போகிற வழியை ஆண்டவர் பார்க்கிறார். பரிசுத்தவான்கள் கடந்து போன பாதைகளிலே அவர்களுக்கு தைரியம் என்னவென்று கேட்டால், என்னுடைய வழிகளை கர்த்தர் அறிகிறார் என்றுதான். அவர்களுக்கு ரொம்ப வழிகள் என்று சொல்லுகிறது பல வழிகளாக நடந்தார்கள். அந்த வழிகளிலே அவர்கள் நடந்து போன பொழுது அவர்களை தைரியப்படுத்தினதும் அவர்களை தேற்றினதும் என்னவென்றால், என் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல். அவர்களுடைய நீதிமான்கள் போகிற வழி தேவனால் அறியப்பட்டிருக்கிறது, தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய பாதை ஒருவேளை சற்று வித்தியாசமாக இருக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய யோபை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று தேவனே சாட்சி கொடுத்தார். தேவனே அவரை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல ஒருவன் இந்த பூமியிலே இல்லை என்று சொல்லி அவரை குறித்து பெரும் சாட்சியை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அந்த மனுஷன் போன வழியை நாம் பார்ப்போமானால் மிக கடுமையாக இருந்தது. மிக அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த மனுஷன் தான் போன வழியிலே தன்னை ஆசீர்வதித்த, தன்னை நடத்தின தேவனை தேடினார். அவர் சொன்னார், யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நான் தேவனை அவர் பல இடங்களிலே தேடினார். முன்னாலே தேடினார், பின்னாலே தேடினார், இடதுபுறத்திலே தேடுகிறார், அவர் கிரியை செய்கிறார், ஆனால் அவரை காண முடியலை. எவ்வளவு அவர் தான் எல்லாரும் மனிதர்கள் கைவிட்டாங்க, மனைவி தூஷிக்கிறாள், வேலைக்காரர்களை கூப்பிட்டா வேலைக்காரர்களை புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க. எல்லாரும் ஒரு துக்கமான இந்த பாதையின் வேளையில் ஒரே ஒருவர் மாத்திரம் தன்னுடைய வழியிலே காணப்படுவார் என்று சொல்லி அவரை தேடினார். வேதம் சொல்லுகிறது, நான் தேடி அவரை காணலை.
அவர் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு தனித்த மனிதனாக அந்த மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒன்றே மட்டும் ஒரு பெரிய தைரியம் இருந்தது. நான் ஆண்டவரை என்னுடைய வழியில் கண்டுபிடிக்க முடியாதபடி ஆண்டவர் ஒளித்து கொண்டாலும் எனக்கு ஒன்று நிச்சயமாய் தெரியும், நான் போகிற வழியை கர்த்தர் அறிவார். இந்த வழியினுடைய முடிவு எனக்கு அழிவாக இருக்காது. இந்த வழியினுடைய முடிவிலே நான் பொன்னாக விளங்குவேன் என்று அவர் சொன்னார். என்னுடைய வழியை ஒருவர் அறிந்திருக்கிறார், என் வழியை ஒருத்தர் பார்த்திருக்கிறார். நான் சொல்லுவேன், பரிசுத்தவான்களுக்கு தைரியம் கொடுத்தது என்னவென்றால் நம்முடைய வழியை கர்த்தர் பார்க்கிறார். 139 சங்கீதம் 3 வசனத்திலேயும் தாவீது சொல்லுவார், என்னுடைய வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர். நான் எங்கே ஓடுவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன்? எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, என் வழி உமக்கு தெரியும். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆகையினால தான் சங்கீதக்காரன் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு என்று சொன்னார். 37 சங்கீதம் 5 வசனத்திலே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நீ போகிற பாதை எதுவாக இருக்கலாம், அந்த வழியை பார்க்கிற அவரிடத்திலே மாத்திரம் உன் வழியை நீ ஒப்பு கொடுத்து விடுவாயானால் உன் காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னார். இங்கேயும் சொன்னார், அவர் வழிகளை பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி அவர்களுக்கு துக்கப்படுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்லுவேன். இந்த டிசம்பர் மாதத்தினுடைய வார்த்தைகளுக்காக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே மறுபடியுமாக அவர் வழிகளை நான் பார்ப்பேன். அவர் போகிற வழி எதுவாக இருக்கலாம், அந்த வழிகளை நான் பார்த்து அவர்களை நடத்துவேன். அந்த வழியிலே அவர்களுக்கு குணத்தை கட்டளையிட்டு நான் அவர்களை ஆறுதல் படுத்தி அவருடைய துக்கங்களை நீக்கி நான் ஆறுதல் படுத்துவேன். எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் உமக்கு மறைவாக இல்லை. அநேக வேளைகளிலே நம்முடைய வழிகளிலே ஒருவருமே நம்மை பார்க்காத போது எத்தனையோ நிலை வந்து விடுகிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, ஆண்டவர் நம்முடைய வழிகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் வெறும் வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த வழியிலே நம்மை குணமாக்கி, அந்த வழியிலே நம்மை நடத்தி, அந்த வழியிலே நம்மை ஆறுதல் படுத்தி அவர் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இதை யோசித்த பொழுது ஆண்டவர் ஒரு சில பரிசுத்தவான்கள், தேவனுடைய மனிதர்கள் நடந்து போன வழிகளை கர்த்தர் காட்டினார். அந்த வழிகள் அவர்களை கர்த்தர் எப்படி நடத்தினார், எப்படி அவர்களை ஆறுதல் படுத்தினார், எப்படி அவருடைய கரத்தை பிடித்து கர்த்தர் அவர்களை கொண்டு போனார் என்று யோசித்த பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான், ஆனால் அந்த வழி நடந்தவர்களை நாம் கேட்டால் அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு பெரிய அதிசயமாய் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். நான் யோசித்து பார்த்தேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஆதியாகமம் 28 அதிகாரம், அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழி, அவன் ஒரு வழியை சொல்லுகிறான். ஆண்டவரே, நான் போகிற இந்த வழி
யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ஒரு வழி வந்தது. இதுவரைக்கும் யாக்கோபு தன்னுடைய கூடார வாசியாக குணசாலியாக வீட்டிலே தரித்திருந்த ஒரு மனுஷன். ஆனால் இன்றைக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்பாக தாம் பெரிய எல்லாரையும் சாமர்த்தியமாக அண்ணனுடைய புத்திர சுவிகாரம், அவனுடைய ஆசீர்வாதம், எல்லாத்தையும் அப்பாவுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் வாங்கிட்டேன் என்று சந்தோஷமாக இருந்த ஒரு மனுஷன் இப்போ ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் போகிற இந்த வழியிலே நீர் என்னோடு இருந்து என்னை நடத்தணும். நான் அந்த வழியை யோசித்தேன். அந்த வழிக்கு நான் ஒரு பேர் வைத்தேன், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு வழி. அவனுடைய தாய், அவனுடைய தகப்பன், அவனுடைய இனம், அவனுடைய எல்லாரும் அவனை கைவிட்டு இப்பொழுது தனி மனிதனாக அந்த மனிதன் வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு தான் அவன் முதல் முறையாக தன் கூடாரத்தை விட்டு அவன் தனி மனிதனாக ஒரு புதிய வழியில் நடந்து போய் கொண்டிருக்கிறான். இதுவரைக்கும் அவன் பெற்றோரோடு இருந்த ஒரு மனுஷன், இதுவரைக்கும் அவன் ஆசீர்வாதம் எனக்குரியது, பெரிய ஒரு ஐஸ்வர்யவானுடைய மகன், தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ஈசாக்கை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனானான் என்று அவன் சொன்ன ஒரு மனுஷன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஒரு ஐஸ்வர்யவானுடைய பிள்ளை என்று பெயர் எடுத்தவன், தன் தாய்க்கு ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தவன். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அவன் சொன்னான், ஒரு காலத்தில் நான் கோலும் தடியுமாக இந்த ஆற்றை கடந்தேன் என்று சொன்னான். அப்போ இந்த மனுஷன் எப்படி போனான்னா, அவனுடைய ஆஸ்தி அவனை கைவிட்டுடுச்சு, அவனுடைய பெற்றோர் அவனை கைவிட்டுட்டாங்க, எல்லா பாதுகாப்பும் இழந்தவனாக ஒரு கைவிடப்பட்ட ஒரு தனி மனிதனாக அந்த மனிதன் இப்போ ஒரு கல்லை மாத்திரம் தன் தலைக்குள்ள வச்சுட்டு அவன் தனியாய் படுத்திருக்கிறான். நான் நினைக்கிற அந்த வழியை யாருமே பார்க்கல. ஆனால் நான் தாழ்மையாக சொல்லுவேன், அந்த வழியை தேவன், அவன் போகிற வழியை நான் பார்த்து என்று சொன்னது போல கர்த்தர் இந்த தனிமையான அந்த கைவிடப்பட்ட வழியை தேவன் பார்த்தார். அந்த வழியை பார்த்துட்டு அவர் கண்டுக்காமல் போயிடல, கைவிடப்பட்டவன் என்று சொல்லி அவர் விட்டுறல. நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு சொல்லுவேன், அவனை கடைசி வரைக்கும் அந்த வழியிலே கர்த்தர் நடத்தி அவனை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, உலகத்திலே அநேக வேளைகளிலே சில பரிசுத்தவான்களுக்கு கூட இந்த வழி வந்து விடுகிறது. எல்லாராலும் கைவிடப்படுகிற ஒரு வழி வந்து விடுகிறது. அதனால் தான் வேதம் சொல்ல, தகப்பனும் தாயும் கூட என்னை கைவிடலாம், என்னை பெற்றவர்கள், என்னை நேசித்தவர்கள், எனக்கு உத்தரவாதம் உள்ளவர்கள், என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை கைவிடவே மாட்டார், அவர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சங்கீதக்காரன் தன் சங்கீதத்திலே பாடினான். நான் நினைக்கிறேன், எல்லாராலும் கைவிடப்படுகிற வேளை ஒரு பயங்கரமான ஒரு வேளை. கர்த்தருடைய தாசன் ஆகிய பவுல் ஒரு பெரிய செல்வச்சீமானாக இருந்தவர். கர்த்தர் அவரை அழைத்தார், கர்த்தர் அவரை வேறு பிரித்தார், அவரை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆனால் கடைசியாக அந்த மனிதன் சொல்லுகிறார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் கைவிட்டான், ஒருத்தர் கூட என்னோட கூட என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, என்னால் நன்மை பெற்றவங்க, என்னோடு வருவேன்னு சொன்னவங்க, அவங்க எல்லாருமே என்னை கைவிட்டு என்னை ஒரு தனித்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். அவர் மாத்திரம்தான் என்னை கைவிடாமல்
என் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று கர்த்தருடைய தாசன் தைரியமாய் சொல்லத்தக்க அளவில். அதனால்தான் தேவன் தன்னுடைய அழைப்பை சொல்லுகிற வேளையிலே கூட ஏசாயா 54 அதிகாரத்தை நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், ஏசாயா 54:6, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போல் இருந்த உன்னை நான் அழைத்தேன். இப்போ கைவிடப்படுகிற வேலைன்னு சொல்றது பெரிய மனநோவுள்ள ஒரு வேலை. நீ உன்னை நான் எப்போ அழைச்சேன்னு தெரியுமா? நீ எல்லாராலும் கைவிடப்பட்டு நீ ரொம்ப மன நொந்து போயிருந்தாய். நான் உன்னை அழைத்தேன். நான் உன்னை அழைத்து கீழே நீங்கள் வாசிப்பீங்கன்னா, மலைகள் கூட விலகலாம், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் என் கிருபை மட்டும் உன்னை விட்டு விலகவே விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லி உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் இரக்கமுள்ள ஒரு கர்த்தர். நீ ரொம்ப எல்லாராலும் கைவிடப்பட்டு மனம் நொந்து போயிருக்கிறாய். ஆனால் உனக்கு ஒரு தேவன், உன்னை அழைச்ச தேவன் யார் என்று கேட்டால், உன்னை கைவிடாதவர் மாத்திரம் அல்ல, உன்மேல் மனதுருகிற கர்த்தர் என்று சொல். ஆம், அநேக வேளைகளிலே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகளிலே எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களோ என்று சொல்லுகிற ஒரு நிலைமை நமக்கு வரலாம். கடந்து போயிருக்கிறார். நீங்கள் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களானால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த மனுஷன் ஒரு சங்கீதத்தை பாடினார். 42ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே சில வசனங்கள் சொல்லப்படுகிறது. 42ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, என் ஆத்துமா எனக்குள்ளே கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தினுடைய களிப்பும் துதியுமான. அப்போ அங்க அவர் யாரா இருந்திருக்கிறார் கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கூட்டத்தோடு இருந்திருக்கிறார். அவருடைய முற்காலங்கள் வாசித்தால் ஒரு பெரிய கூட்டத்தில் நான் வந்து ரொம்ப களிப்பா ரொம்ப சந்தோஷமா பண்டிகையை ஆசரித்து நான் எவ்வளவு சந்தோஷமான ஒரு மனிதனா ஒரு பெரிய கூட்டத்தில் நான் இருந்தேன். ஒரு கூட்டத்தினுடைய களிப்பில் நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் எர்மோன் மலை, ஒரு நாள் சிறு மலை, அந்த மலை இந்த மலைன்னு சொல்லி நான் தனித்தவனாய் நான் சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய கடந்த காலத்தை நான் யோசிக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு பெரிய கூட்டத்தில் எவ்வளவு பேரோடு நான் பண்டிகை ஆசரித்து என்னோடு சந்தோஷப்பட்ட எத்தனை பேர் இருந்தாங்க. என் வாழ்க்கை எவ்வளவு களிப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு தனித்து விடப்பட்டிருக்கேன். இன்றைக்கு என்னோட கண்ணீர் தான் எனக்கு உணவாயிடுச்சு. இன்றைக்கி எந்த நிரந்தரமும் இல்லாமல் இந்த மலை விட்டு அந்த மலை, அந்த இடம் விட்டு இந்த இடம், வனாந்தரம் விட்டு வனாந்தரம். அவன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் எவ்வளவு காலம் இந்த துக்கத்தோடு திரியணும். நான் துக்கத்தோடு ஏன் நான் துக்கத்தோடு தெரியணும்? ஒரு பெரிய கேள்வியை நாம் நினைக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் நினைக்கிறோம். ஆனால் நினைக்கிறேன், அந்த சிறு மலையிலும் எர்மோன் மலையிலும் அலைந்த பொழுது யாருமே இல்லை. அங்கே அவன் தனித்து விடப்பட்டிருக்கிறான். துக்கம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ள தியங்குகிறாய்? ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சது, அவருடைய சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தமாக நான் அவரை இன்னும் துதிப்பேன், நான் துதிப்பேன். நிச்சயமாய் கர்த்தர் என்னை தனிமையில் விட்டுவிடவே மாட்டார். என்னை கைவிடப்பட்ட நிலைமை விடவே மாட்டார். என்னை கண்டிப்பாக என்னை நடத்தி எனக்கு ஆறுதல் செய்து
என்னை உயர்த்துவார் என்ற அந்த மகிமை நம்பிக்கை அவர்களுக்கு இருந்த பொழுதுதான் எல்லாராலும் கைவிடப்பட்ட வேளையிலையும் அவர்கள் சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்க முடிந்தது. எப்படி என்று கேட்டால், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நம்மால் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு தனிமை வழியிலேயும் கர்த்தர் சொல்லுகிறார், வழியை நான் பார்த்து நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய தனிமையின் கைவிடப்பட்ட வழிகளை பார்த்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அவருக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக ஒரு வழியை நாம் வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாய், இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாக நீ நடந்து வருகிறதை அறிவார். நீர் நடந்து வருகிறதை மோசே தம்முடைய ஜனங்களை பார்த்து பெரிய வனாந்தரத்திலே வருகிறார்கள். அவர் சொல்லுகிறார், இது கைவிடப்பட்ட வேலை மாத்திரமல்ல, இந்த வே, இந்த வழி என்ன வழின்னா, நீ நடந்து வந்து கொண்டிருக்கிற, நீ நடந்த வழி அல்ல, நடந்து வந்து கொண்டிருக்கிற, நீ நடந்து வந்து கொண்டிருக்கிற வழி என்ன வழின்னு சொன்னால், ஒரு பெரிய வனாந்தரம், ஒரு சின்ன வனாந்தரம் இல்லை, இது ஒரு பெரிய வனாந்தர வழியாக நீ நடந்து வருகிறதை நீ அறிவார். கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, கைவிடப்பட்டு தனிமையாய் போகிற வழி மாத்திரம் அல்ல, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகளிலே சில வேளைகளிலே இந்த வனாந்தரமான வாழ்க்கையும் கர்த்தர் அனுபவித்து விடுகிறார். இந்த வனாந்தரம் என்று சொல்லுகிறதை நான் யோசித்து பார்த்தேன். இந்த வனாந்தரம் என்று சொல்லுகிறது 2-3 காரியங்கள் அங்கே இருக்கின்றன. முதலாவதாக இந்த வனாந்தரம் என்று சொல்லுகிற வேளையிலே யாத்திரையாமம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், இவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்து இப்பொழுது முதல் முறையாக வனாந்தரத்தில் கால் வைக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் என்னவென்றால், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். இந்த எகிப்தை இரவோடு இரவாக விட்டுவிட்டு அவர்கள் வனாந்தரத்திலே கால் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது பார்வோன் ராஜா சொல்லுகிறான், யாத்திரா 14:3, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், அவங்க நினைச்சாங்க பாலும் தேனும் ஓடுற தேசத்தை சுதந்திரிக்க போறோம் நினைச்சாங்க. ஆனா அங்கே சொல்லுகிறான், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. அவங்களுக்கு வழி இல்லை, நோ எஸ்கேப். அவங்க இனி தப்பவே முடியாது, நம்முடைய சேனைக்கு முன்பதாக அவங்க தப்பவே முடியாது. ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு வழியெல்லாம் அடைபட்டு போயிடுச்சு. இப்போ அவங்க திகைச்சு போய் திரிகிறாங்க. இப்போ நான் நினைக்கிறேன், நீ வனாந்தர வழியாய் நடந்து வருகிறதை கர்த்தர் அறிவார் என்று சொன்னால், நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், ஒரு அடைபட்டு போன வழி, ஆல் டோர் வில் க்ளோஸ்ட், எல்லா கதவுகளும் அடைபட்டு போச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் வாசல்கள் திறக்கப்படலை. நீங்கள் ஒருவேளை அந்த வழியாக நீங்கள் இங்கே இல்லை, இங்கேருந்து வெளியிலிருந்து பார்த்து நினைக்கலாம். இந்த வனாந்தர அடைபட்டு போன வழி திகைத்து போய் என்ன செய்கிறது, எங்கே போகிறது, என்ன நடத்துகிறது என்று தெரியாத ஒரு நிலையிலே இந்த வனாந்தர வழியிலே எல்லாம் அடைபட்டு போன ஒரு வழியிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நான் தாழ்மையாக சொல்லுவேன், நீ போகிற வழியை கர்த்தர் அறிவார். உன் வாசல்கள் எல்லாம் அடைபட்டு போன வழியை கர்த்தர் அறிவார். நான் எப்போதும் தைரியமாக சொல்லுவேன், இந்த உலகத்துக்கு 4 வழி இருக்கு.
மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு என்று வழிகளை வைத்திருக்கிறார்கள். 4 வழி மனுஷனுக்கு இருக்கு. இந்த வழி அடைபட்டு போச்சுன்னா அவனுக்கு அடுத்த வழி இல்லவே இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது உன்னதத்தை நோக்கும் வழியா. அந்த வழியை யாருமே அடைக்க முடியாது, ஒரு நாள் அடைக்க முடியாது. கர்த்தர் சொன்னார், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் சொன்ன. மனிதன் அடைப்பான், தேவன் திறப்பார். நாம் மனிதர்கள் அடைக்கிற வழியை தான் பார்க்குறோம். ஐயோ, எல்லா வழியும் அடைபட்டு போச்சு, இனிமேல் நாம் தப்புறதுக்கு வழியே இல்லை. இந்த ஜனங்கள் கூட இந்த வனாந்தரத்தில் அப்படி தான் சொன்னாங்க. அவங்க கண்களுக்கு முன்பாக வழி இல்லை, வனாந்தர வழி அடைச்சிடுச்சு, இனி அவங்களுக்கு வழியே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தாய் என்று கேட்டார். இனிமேல் இந்த வனாந்தரம் எங்களுக்கு அவங்களுக்கு வழி அடைபட்டு போயிடுச்சு. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த அடைபட்ட வழியையும் அதிசயமாய் திறப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார், தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தார். அறியாத வழியிலே தேவன் வாசல்களை அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. தங்களுக்கு முன்பாக செங்கடல் பிளந்து தேவன் நடத்துவார் என்று அவங்க. நான் சொல்லுவேன், நீ போகிற வனாந்தர வழியை அவர் அறிந்தவர் மாத்திரம் அல்ல, அவர் பார்த்தவர் மாத்திரம் அல்ல. இந்த அடைபட்டு போன வழியை நீங்கள் திறக்காதபடி கர்த்தரை மாத்திரம் அந்த வழியை ஒப்பு கொடுங்கள். நீங்கள் தைரியமாக உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஆண்டவரே, இந்த வழி எப்படி திறக்கும்? யார் திறப்பா? எல்லா வழியும் அடைபட்டு போச்சு, எதிரிகள் கர்ச்சிக்கிறாங்க, இவங்க சிக்கிக்கிட்டாங்க, இவங்களுக்கு நீ வழியே கிடையாது என்று எதிரிகள் ஆரவாரிக்கிற ஒரு பெரிய ஒரு பக்கத்தில் கடல் ஆரவாரிக்கிறது, பின்னாலே எதிரிகள் ஆரவாரிக்கிறாங்க, எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு, எந்த வழியும் திறக்கிறதுக்கு நோ சான்ஸ். ஆண்டவர் சொன்னார், உன் வழிகளை நான் பார்த்து நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த அடைபட்டு போன வாசல்களை தடைகளை விலக்குறவர் முன்னாலேயே போய் வாசல்களை திறப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வனாந்தரத்தை நான் யோசித்தேன், ஏன் இந்த வனாந்தரம், இந்த பெரிய வனாந்தரத்தை வழியாக நடந்து வருகிறார் என்று சொல்லுகிற வேளையிலே எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் தயவு செய்து 5ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். விதைப்பும் அத்திமரமும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்திலே எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின வனாந்தரத்தை பற்றி என்ன சொல்றாங்க? நீங்க பெரிய வனாந்தரத்துக்கு வந்துட்டீங்க. இந்த வனாந்தரத்தில் என்ன இல்லைன்னா விதைப்பு இல்லை. விதைப்பு இல்லைன்னா என்ன இல்லை? விதைச்சா தானே அறுக்க முடியும். விதைப்பு இல்லை. விதைப்பு இல்லைன்னா விதைப்பும் இல்லை, அறுப்பும் இல்லை. நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கலாம், விதைப்பும் அறுப்பும் இல்லாத பஞ்சம். விதைப்பு இல்லைன்னா அடுத்தது பஞ்சம். விதைப்பு இல்லை, அத்திமரம் இல்லை, மாதுளஞ்செடி இல்லை. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு அங்கே இருந்திருக்கிறது. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் யோசேப்பினுடைய காலத்தை அந்த எகிப்திலேயே ஒரு செழுமையான இடத்துல அவர்கள் வைத்தான். கோசேன் பட்டணம் என்று சொல்லுகிறது எகிப்திலேயே ஒரு செழுமையான இடம். அவங்க ஒருவேளை செங்கல் அறுத்திருக்கலாம், அவங்க அடிமையான ஒரு வேலை செய்திருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்ந்த இடம் என்னன்னா ஒரு செழுமையான இடம். அங்கே அவங்க வீட்டில் என்ன இருந்துன்னு கேட்டிங்கன்னா அத்திமரம் இருந்துச்சு, மாதுளஞ்செடி இருந்துச்சு, இது எத்தனையோ நல்ல விதவிதமான கனி விருட்சங்கள் அங்கே இருந்தன. அங்கே தண்ணீர் இருந்தது. ஆனால் எகிப்தில் இருந்த எதுவுமே அவர்களுக்கு இங்கே இல்லை. விசேஷமாக சொல்ல போனால் விதைப்பு இல்லை. சுருக்கமாக சொன்னால் நோ இன்கம். எந்த வருமானம் இல்லாமல் அவங்க போயிட்டுருக்காங்க.
நீங்கள் நினைக்கிறீங்களா சாப்பாட்டுக்கு மட்டும் சாப்பாடு மட்டும் இருந்தால் போதுமா? ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு மட்டும் இருந்தால் போதுமா? அவனுக்கு இன்கம் தேவை. ஆனால் உங்களுக்கு காசே இதுவரைக்கும் பார்த்ததில்லை, எந்த பழமும் பார்த்ததில்லை, எந்த வெறும் காலையில் மண்ணா நம்ம நினைக்கிறோம் அவங்க முறுமுறுத்தாங்க நினைக்கிறோம். ஒரு நாள் நம்மளை நடத்தி பார்க்கணும். வெறும் அவங்க சொல்கிறாங்க இந்த வெறும் அற்பமான இந்த மண்ணாவை தவிர எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. தண்ணி இல்லை, விதைப்பு இல்லை, அறுப்பு இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால்தான் அந்த வனாந்தரத்தில் அவங்க சோர்த்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் வருமானமே இல்லாத ஒரு வனாந்தரத்தில் நடத்தினார். நோ இன்கம். இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாக என்னோடு சொன்னார், உனக்கு இன்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த இன்கம் இல்லாத பாதையிலையும் என்னுடைய கருத்தை நீ காண்பாய், என்னுடைய அதிசயத்தை நீ காண்பாய். வாழ்க்கையில் விதைப்பே இல்லையே, நான் என்ன செய்யலாம்? சிலர்லாம் யோசிப்பாங்க, பாஸ்டர் நேற்றைக்கு இந்த போன மாதம் வரைக்கும் நான் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கினேன், எனக்கு இப்போவே திக்குன்னு அடிக்குது, அடுத்த மாதத்துலேருந்து பென்ஷன் வரப்போகுது, இது வரைக்கும் சம்பளத்தில் வாழ்ந்தேன், அடுத்து இதில் வாழ்கிறேன், பென்ஷனில் தான் வாழணும், எப்படி வாழ போகிறனோ தெரியலை. சிலருக்கு பென்ஷன் வாங்குகிற காலம் வர்றதுக்கு முன்னாலே ஹார்ட் பீட்டிங்கெல்லாம் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சு. ஆனால் நான் சொல்லுவேன், உனக்கு பென்ஷனாவது இருக்கு, இவனுக்கு அது கூட இல்லை. எத்தனை வருஷம் ஐயா பென்ஷன் இல்லை? நான் சொல்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால் 40 years நோ இன்கம், ஒருத்தருக்கும் சம்பளம் கிடையாது. ஆனால் ஐயோ மோசே சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிச்சு வர்றாருப்பா, உன்னை ஆசீர்வதிச்சு வர்றாரு. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் வானம் திறந்து அவர்களை நடத்தினார். ஆண்டவர் சொன்னார், ஒரு குறை இல்லைன்னு நீ சொல்லணும். ஆண்டவர் நீங்கள் உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இருக்கிறது, நீ எனக்கு ஒரு குறைவு இல்லை என்று நீ சொல்லு, இந்த வனாந்தரத்தில் நான் உன்னை நடத்தினேன். நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்முடைய கைகளை தேவன் தருவதற்கு உண்மை உள்ளவர். இன்றைக்கும் நான் தாழ்மையாக ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், எலியாவுக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். எலியாவுக்கு தசாவாங்க கொடுக்குற ஒரு விசுவாசி இல்லை, காணிக்க கொடுக்குற ஒரு விசுவாசி இல்லை, அவருக்கு எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், போய் அந்த கேரி தாற்றாண்டையில் போய் அங்கே தங்கிடு, நான் சொல்கிற இடத்த அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொன்னார். அவர் பேச்சை கேட்டு போய் உட்கார்ந்தார். அங்கே விசுவாசி யார் வந்தா தெரியுமா? ஒரு விசுவாசி இல்லைங்க, ஏமாத்துற காக்கா தான் பறந்து வந்துச்சு காலையில். நினைக்கிறேன், அவர் நினைக்கிறேன் அந்த காக்கா அவருக்கு என்ன கொண்டு வந்துச்சுன்னா இறைச்சி கொண்டு வந்துச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? அவர் காலையில் இறைச்சியும் அப்பமும் காக்கா கொண்டு வந்ததுன்னா அது பெரிய ஆச்சரியம்தான். இந்த திருட்டு காக்கா, இந்த திருட்டு விசுவாசியை வச்சே ஆண்டவர் போச்சுட்டார். நான் சொல்லுவேன், அருமையான கர்த்தர் நினைக்கல, ஐயோ எனக்கு நல்லா பெரிய, சிலர் நினைக்கிறாங்க நல்ல பெரிய மீனாக கிடைச்சா பரவாயில்ல, நம்மளை நல்லா போஷிக்கிற பெரிய விசுவாசியாக கிடைச்சா பரவாயில்ல. ஆனால் யாருமே இல்லைங்க அந்த வனாந்தரத்தில். ஆனால் ஆண்டவர் அவரை ஒரு குறைவில்லாமல் நடத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், நம்முடைய வருமானத்தை பார்க்காதீங்க, நம்ம கையை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை பாருங்கள். அவர் சொல்லுவார், நீ வருமானம் இல்லாமல் நடந்து போகிறதை நான் அறிவேன்ப்பா, அறிவேன், அந்த வழியில் நான் எப்படி நடத்துவேன்னு சொன்னால், நான் உன்னை குணமாக்கி உன்னை நடத்தி உன்னை ஆறுதல் படுத்தி நான் உன்னை நடத்துவேன்ப்பா, நான் உன்னை நடத்துவேன். உன்னுடைய வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே மாத்த நம்பிக்கையாக இரு. உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை நடத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடைபட்ட வனாந்தரமாக இருக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான வருமானம் வரும், இந்த வரும்னு சொல்லுகிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே ஒன்றை மட்டும் நம்புங்க, கர்த்தர் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி
உங்களை நடத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கர்த்தருடைய நாமத்துக்கு துதியும் உண்டாவதாக. நீங்கள் எண்ணாமத்தின் 3ஆவதாக இந்த எண்ணாமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 21ஆம் அதிகாரத்தில் தயவு செய்து 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவடைந்தார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிந்து போனார், அதாவது சோர்ந்து போயிட்டாங்க. இதுக்கு பேர் இதுக்கு மனம் அடிந்து போன வழி, மனம் உடைஞ்சு போச்சு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எது நிமித்தம் அவங்க மனம் உடைஞ்சு போனாங்கன்னா வழியின் நிமித்தமாக மனம் அடைந்து போனார். தேவனுடைய நாமத்துக்கு ஒரு சந்தோஷமாய் ஆரம்பித்தவர்கள், மகிழ்ச்சியோடு ஆரம்பித்தவங்க மனம் அடிந்து போனதனுடைய காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தேன். நான் அதுக்கு ஒரு பேர் வச்சேன். ஏன் மனம் அடிஞ்சு போனாங்கன்னா அவங்க ரொம்ப நீண்ட நாட்கள் இந்த வனாத் நடக்கிறாங்க. நீங்கள் சரித்திரத்தை வாசிப்பீர்களானால் நீங்கள் எகிப்தில் இருந்த கானானில் இருந்து யோசேப்பு எகிப்துக்கு வந்தார். எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறார். எகிப்தில் எல்லாம் செழுமையாக இருக்கிறது. ஆனால் கானானில் பஞ்சம் வந்துடுச்சு. அப்போ இந்த பஞ்சத்தை தீர்ப்பதற்காக யாக்கோபினுடைய குமாரர்கள் அவர்கள் இந்த இடத்துல ஆகாரத்தை வாங்கிவிட்டு போகிறார்கள். இந்த பஞ்சத்துக்காக ஆகாரத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இயற்கையாக ஜனங்கள் கானானில் இருந்து எகிப்துக்கு தங்களுடைய பஞ்சத்துக்கு வாங்கிட்டு போகிற வழிதான் இது. அவர்கள் பார்க்குற வழிதான் இது, போகிற வழிதான் இது, அடிக்கடி போகிற வழிதான் இது. ரொம்ப ஷார்ட் வே தான். ஒரு பசிக்காக இந்த ஆகாரம் வாங்கிட்டு போகிற வழிதான். ஆனால் இந்த எகிப்துக்கும் இந்த கானானுக்கும் போகிற வழியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நினச்சாங்க, நம்ம வந்துட்டு போகிற வழிதானே, பக்கம்தானே வழி என்று தான் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ வழியை பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நாட்களாக நடக்க வேண்டியது இருக்கிறது. அவங்க நினச்சா கானான் சீக்கிரம் கிடச்சிரும், நம்ம கானானுக்கு உடனே போயிடலாம். அவங்க நினச்சாங்க எகிப்தில் நம்ம விட்ட உடனே நேராக கானான் தான். அதனால தான் மடியிலே மாவு கட்டிட்டு போயிட்டான். அவன் நினச்சான் இந்த எகிப்தை விட்டுட்ட உடனே நாளைக்கு ஒரு பக்கெட்டில் பாலும் ஒரு பக்கெட்டில் தேனும் வாரிடலான்னு நினச்சான். பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போயிடுவேன்னா நாளைக்கே பால் கிடச்சிடும், நாளைக்கே தேன் கிடச்சிடும் நினச்சாங்க. ஆனால் மாதம் 1 ஆச்சு, மாதம் 2 ஆச்சு, நாளைக்கு வந்துடும், இன்றைக்கு வந்துடும், இன்றைக்கு வந்துடும் சொல்லி 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. வருஷம் கடந்துக்கிட்டே இருக்கு, கிடைக்கிற மாதிரியே இல்லை. வழி இங்கே சுற்றி அங்கே சுற்றி அங்கே சுற்றி ஏதோ தேசத்து வழியாக போயிடலான்னா அந்த வழி விடமானன்றான், ஏதோ சுற்றி போ அப்படின்றான். இதை சுற்றி சுற்றி நீங்கள் யோசித்து பாருங்க, நாளைக்கு கையில் கிடைச்சிரும் நினச்ச ஆசீர்வாதம் பல வருஷங்களாக அவங்கள அலக்களிக்கும் பொழுது அவங்க என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா வழியின் நிமித்தம் மனம் அடிஞ்சு போயிட்டாங்க. இனிமேல் நமக்கு கிடைக்காது. எத்தனை வருஷங்க காத்திருக்கிறது? ஒரு நாள் காத்திருக்கலாம், 1 வருஷம் காத்திருக்கலாம், எப்படிங்க காத்திருக்கிறது? அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலம் காத்திருக்கிறது ரொம்ப இருதயத்தை இழைக்க பண்ணிடுது. மனம் உடைஞ்சு போயிட்டாங்க. நாம் சொல்கிறோம் மனம் உடைஞ்சு போயிட்டாங்கன்னு. கர்த்தரை நம்புங்க, நம்ம சொல்லிடலாம், பிரசங்கம் பண்ணிடலாம். பட் இந்த வழியில் நடந்து பாருங்க. ஒரு நாளைக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் இந்த 1 மாதத்தில் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் நினைக்கிறாங்க இந்த மாதம் போயிடலாம், இந்த மாதம் கிடைச்சிரும், இந்த பாலும் தேனும் இந்த வனாந்தரத்தை விட்டுட்டு நம்ம போயிடலாம், அப்படி இந்த ஏதோ வழியாக ஷார்ட்டாக இந்த பட்டண வழியாக போயிடலாம். அவன் விட மாட்டான்றான், இனி வழி சுற்ற வேண்டி இருக்கு. இங்கே யோசிக்கிறாங்க, என்னங்க இந்த மோசையை நம்பி இவன் சுற்றி 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 கொண்டு போய் கடைசியில் எல்லாரும் சாகுறான். புறப்பட்டவெல்லாம் நிறைய பேர் செத்து போயிடுறான். ஆனால் அடைய முடியல. இருக்கிறவங்க அந்த கால தாமதத்தின் நிமித்தமாக மனம் அடைஞ்சு போயிட்டாங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை
இளைக்க பண்ணும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப காலமாக நீங்கள் காத்திருந்துட்டீங்க, நீங்கள் மனம் உடைஞ்சு போயிட்டீங்க. ஆண்டவரே, இனிமேல் எனக்கு இந்த கானான் கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் சொல்லியிருக்கலாம், இனி அந்த கானானே வேண்டாம்ப்பா, பழையபடி எகிப்துக்கே போயிடலாம், இவன்களை நம்பி இந்த கானானுக்கு வந்தது போதும், இவனுங்க பேச்சை கேட்டது போதும், நடந்ததும் போதும், இந்த வனாந்தரம் வேண்டாம், இந்த விட்ட எகிப்துக்கே நாம் திரும்பி போயிடலாம் என்ற அளவுக்கு உங்கள் மனம் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற, உன் மனம் அடிந்து போன வழியை நான் அறிவேன். ஆனால் தான் ஆண்டவர் தீர்க்கனை பார்த்து சொன்னார், கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் எழுதி வை. ஆபகூக்கு புஸ்தகம் தயவு செய்து 2ஆம் அதிகாரம் 2, 3 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 2, 3 வசனத்தை கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாய் வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் வரும். நீ காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தேவனுடைய வார்த்தை ஒரு காலம், ஒரு சிறு உறுப்பாயிலும் தேவனுடைய வார்த்தை மாறி போகவே போகாது. தாமதம் நமக்கு ஒரு பெரிய இழப்பை உண்டு பண்ணியிருக்கலாம். இங்கே மாத்திரமல்ல, நீங்கள் வெளியே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாமதங்கள், நீங்கள் வெகுவாய் சீக்கிரம் கிடைச்சிரும், எடுத்துடலாம், கையில் கிடைச்சிரும் என்று எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் ரொம்ப நீங்கள் நினையாத அளவுக்கு ஒரு தாமதத்தை கையில் கொண்டு வருகிறது. அந்த தாமதம் ரொம்ப மனம் மடிஞ்சு போயிடுச்சு, சோர்ந்து போயிட்டீங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்ன, சோர்ந்து போகாதிருங்கள். பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் இந்த சோர்வின் பள்ளத்தாக்கிலே கடந்து போய் பெரிய தேவ மனிதனாகிய எலியா, 1,20,000 பேர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தின யோனா, இவங்கெல்லாம் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மனமடிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அந்த மனமடிவிலிருந்து அவர்களை நீக்குவதற்கு தேவன் அவர்களை வழி அறிந்தார். உங்களை மனம் மடிஞ்சு விட்டுற மாட்டார், திக்கற்றவர்களை விட்டுற மாட்டார். நான் அவர் வழிகளை பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன். நீ தாமதித்தாலும் காத்திரு, நான் என்னுடைய வார்த்தை நான் சொன்னேன், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தேவன் சொன்ன நல் வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையும் தவறி போகவே இல்லை, எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் என்ன சொன்னாரோ அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராகவே இருந்தார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இன்னொரு வழியை நான் வேதத்திலே வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 107ஆம் சங்கீதம் 4. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வெளியாக அலைந்து திரிந்தார். பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிகிறார்கள். நான் நினைக்கிறேன், அந்த வழி என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆத்துமா தோய்ந்து அலைந்து திரிகிற வழி. நோ த வே, ஒரு அலைந்து திரிகிறார்கள். தாபரிக்கும் ஊரை அவங்க காண முடியவே இல்லை. எங்க தாபரிக்கணும், வழி தெரியாம எங்க தாபரிக்கு, எங்க தங்குறது, எங்க இருக்கிறது, ஒரு வழியே தெரியாத நிலையற்றவர்களாய் அலைகிறார். கர்த்தர் சொல்லுகிற, நீ அலைந்து திரிகிறதை சங்கீதக்காரன் சொல்லுவார், என் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் கர்த்தர் சொல்றார், இல்லை, என் ஜனம் நிலையான வாசஸ்தலங்களிலே அமைதியாய் தங்கும்.
இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசுகிறார். எங்கே தாபரிக்கிறது, எங்கே தங்கிறது, எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாத நிலையிலே நீங்கள் அலைந்து திரிகிற, வழி தெரியாத, உங்களுடைய குடியிருப்பின் எல்லையை கண்டுபிடிக்க முடியாத அலைகிறவர்களாக இருக்கலாம். அன்றைக்கு காயின் ஆண்டவரை பார்த்து அதான் கேட்டான், நான் உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே போவேன், நீர் என்னை துரத்துகிறீர், நான் எங்கே போகிறேன்? இந்த பூமியிலே நிலையற்ற மனிதனாக நான் அலைந்து திரிகிறவனாக இருப்பேன். எதிலையுமே நிலையா இருக்க முடியல. ஒரு வேலையில நிலையா இருக்க முடியல, ஒரு வீட்டில் நிலையா இருக்க முடியல. பைத்தியம் பிடித்தவனை போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சங்கீதத்தை, அந்த 100 சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா, அவர்கள் ஞானமெல்லாம் மூழ்கி போயிடுச்சு. அவர்கள் வெறி கொண்டவர்களை போல அலைந்து திரிகிறார்கள். என்ன செய்யறது, எங்க தங்குறது தெரியல. அன்றைக்கு அந்த ஒரு மனிதன் நீங்கள் வாசிப்பீர்களானால், பிசாசினால் பிடிபட்ட ஒரு மனுஷன் அலைஞ்சு திரிகிறான். வனாந்தரத்தில் இருக்கிறான், வீட்டில் இருக்க முடியல, கல்றையில் இருக்கிறான், எங்கேயோ இருக்கிறான். அவன் எங்க நிலையற்ற ஒரு மனிதனாக அலைந்து திரிகிறான். அவனுடைய வழியை யாரும் அறிய முடியல. ஆனால் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன் உன்னுடைய நீ நிலையற்று அலைகிற நிலைமையை, வழியை பார்த்து நான் உன்னை குணமாக்குவேன், உனக்கு நிலையான வீட்டை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த மனுஷன் யார் தெரியுமா? ஒரு நாள் சிறுமலை, ஒரு நாள் பர்வலவ, ஒரு நாள் வனாந்தரம். இந்த அலைச்சல்களை அறிந்த தேவனை பார்த்து, அந்த மனுஷனை பார்த்து தான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு நிலையான வீட்டை கட்டுவப்பா. அவன் சொல்லுகிறான், எனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, ஆகினாலே எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்ததப்பா. ஒரு பெரிய தைரியம் எனக்கு எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வீடு கட்டுவேன்னு சொல்லலை, நிலையான வீட்டை கட்டுவேன், உன்னை நிலையாக நான் தங்க வைப்பேன் என்று சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப தைரியம் வந்தது. ஆண்டவரே, உன்னுடைய அலைச்சலின் வழியை கர்த்தர் அறிந்து உன்னை தூக்கி எடுக்கிறார். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற இந்த 2 சீசர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் நான் ஒரு வழி, அந்த வழிக்கு ஒரு பேர் சொன்னேன், யோசித்து பார்த்தேன். அவங்க பின்னால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எங்களோடு இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாரு? இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு. யார் வந்து எங்களை ரட்சிப்பார், எங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி இவருக்காக நாங்கள் வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, படகை விட்டு, வேலையை விட்டு இவரை நம்பி நாங்கள் வந்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இவரை நம்பி வந்தோம். இவர் தான் எங்கள் நம்பிக்கையாக இருந்தார். இவர் எல்லாவற்றையும் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்ற முழு நம்பிக்கையை நாங்கள் அவர் மேலே வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வாலிப வயதில், 33 வயதில் எங்களை விட்டுட்டு அவர் போயிட்டாரு, மறித்து போயிட்டாரு. நாங்கள் இப்போ என்ன செய்யறது தெரியல. நாங்கள்லாம் அவரை விட முதியவர்கள். அவர் சின்ன வயதில் போயிட்டாரு, ஒரு நடுவழியில் எங்கள் விட்டுட்டு போயிட்டாரு. எங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் அற்று போய் நிற்கிறோம். இப்போ என்ன செய்யறது? எங்கள் நம்பிக்கைகள், நாங்கள் இதுவரைக்கும் நம்பின நம்பிக்கை, அறிக்கையிட்ட அறிக்கைகள், நாங்கள் பார்த்த அற்புதங்கள், அவர் எவ்வளோ அற்புதங்களை செய்தார். அவர் அற்புதங்களை பார்த்து நாங்கள் ஏமாந்துட்டோம். அவர் செய்த காரியங்களை பார்த்து நாங்கள் பெரிய நம்பிக்கை நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ நம்பிக்கை முழுவதும் அற்று போய் முகத்தில் பெரிய துக்கம். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த நம்பிக்கை அற்று போன வழியில் கர்த்தர் அந்த வழியை பார்த்து அவர்கள் மத்தியில் வந்து அவர்களை பேசி அவர்களை நடத்தி அவர்களை இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணி, நான் சொல்லுவேன், அந்த நம்பிக்கையற்ற மனிதர்கள் மத்தியில் அந்த வழியை அவர்கள் பார்த்து
தேவன் அவர்களை நடத்தின ஒரே ஒரு காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் இன்றைக்கு உட்கார்ந்துருக்கோம். தேவன் மாத்திரம் அன்றைக்கு அந்த நம்பிக்கையற்ற மனிதர்களுடைய வழியை பார்த்து அவர்களை நடத்தி அவர்களை குணமாக்கி அவர்களை ஆறுதல் படுத்தி காரியத்தை செய்திருக்காவிட்டால் அன்றையோடு அந்த கிறிஸ்தவ சரித்திரம் முடிஞ்சு போயிருக்கும், ஒரு சாப்டர் முடிஞ்சிருக்கும். ஆனால் 2000 வருஷமாக இந்த ஊழியம் தொடர்கிறதும் இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கிற காரணம்னு கேட்டிங்கன்னா, சில நம்பிக்கையற்ற மனிதர்கள் வாழ்க்கையில் தேவன் அவர்கள் வழியை பார்த்து, நான் தாழ்மையாக சொல்லுவேன், அவர்களோடு நடந்து அவர்களை குணமாக்கின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காரியத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். ஒரு பெரிய காரியத்தை நம்பி அந்த நம்பிக்கையை நீங்கள் முற்றிலுமாய் அந்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பவுலுடைய கடைசி காரியத்தை வாழ்க்கையை வாசிக்கும்போது அவர்கள் படவில் ஏறி வாழ்க்கை தொடங்கினார்கள். இந்த 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், காற்று தென்றல் மிக அழகாய் அடித்தது. தென்றல் அடித்தால் அந்த கரையில் ரோம் பட்டணத்துக்கு போயிடலான்னு நம்பிக்கையோடு தான் வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க, ஓட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றிலும் அற்று போச்சு. நம்பிக்கை முழுவதும் போயிடுச்சு. இனி தப்பி பிழைக்கவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க நம்பிக்கையெல்லாம் அற்று போய் தங்கள் கைகளிலே இருக்கிற பொருட்களை கடலில் ஏறுறாங்க. சாப்பாட்டுக்கு வச்சது, அவங்களுடைய எதிர்காலத்துக்கு வச்சது தங்களுடைய கைகளாலேயே கடலில் போட்டு ஜீவன் மாத்திரம் தப்புனா போதும் என்று வந்தவர்கள் வாழ்க்கையில் கடைசியில் இருக்கு, இனி ஜீவன் கூட தப்ப முடியாது என்ற சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனால் அவர்கள் போகிற வழியை கர்த்தர் பார்த்து, பவுலே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை நீ போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் நான் சேர்ப்பேன் என்று சொல்லி தேவன் நம்பிக்கை ஊட்டி அவர் இப்பொழுது பவுல் எழும்பி சொல்லுகிறார், எனக்கு சொன்னபடியே நடக்கும், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் நம்பிக்கை இழந்து போகாதீர்கள், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டி கர்த்தர் அவர்களை வழி நடத்துறதை நான் வாசிக்கிறோம். நான் தாழ்மையாக இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆனால் உங்களுடைய மனம் மடிந்து போன வழியிலே நீங்கள் நொந்து போய் வந்திருக்கலாம். அடைபட்டு போன வனாந்தரம், உங்களுடைய திராட்சை தோட்டங்களையும் உங்களுடைய மாதுளஞ்செடிகளையும் நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்த கோசேன் பட்டணத்தை விட்டுவிட்டு அது ஒன்றுமே இல்லாத, ஒரு வருவாயே இல்லாத, விதைப்பே இல்லாத ஒரு வனாந்தரமான வெறுமையான ஒரு ஊழையிடுகிற வனாந்தரம், வெறுமையான பாலிடமான ஒரு வனாந்தரத்தில் நீ வந்திருக்கலாம். அங்கே வெறுமையான ஒரு வனாந்தரம், அந்த வனாந்தரத்தில் பாதையிலே நீங்கள் நடந்து வந்திருக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து பதில் வராததினாலே மனமுடைந்து சோர்ந்து போன வழியிலே நீங்கள் தயங்கி நடந்து கொண்டிருக்கலாம். நிலையான ஒரு வழி தெரியாதனாலே அங்கும் இங்கும் அலைந்து ஒரு நிலையற்ற மனிதனாக நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கு நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கைகளெல்லாம் இழந்து நீங்கள் கடைசியாக இனி எனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு பிரதர், என் எலும்பெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு, இனி நம்புவதற்கு எந்த விதமான வழியும் இல்லை என்ற ஒரு கடைசியாக ஒரு ஹோப்லெஸ் ஸ்டேஜ், ஒரு நம்பிக்கையற்ற கைவிடப்பட்ட நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க. நான் சொல்லுவேன், இது வருஷத்தினுடைய கடைசி மாதம் மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையினுடைய வழியினுடைய கடைசியில கர்த்தர் உன்னை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு மாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உன் வழிகளை தேவன் பார்த்து உன்னை குணமாக்கி உன்னை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர்
இன்றைக்கு உன் வழியை பார்த்திருக்கிறார். உன் வழியை பார்த்திருக்கிறார். உன் வழிக்கு முடிவு உண்டாக்கி தேவன் உன்னை நடத்தி உன்னை ஆறுதல் படுத்த கர்த்தர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆண்டவரே, நான் ஒன்று செய்கிறேன். ஆண்டவரே, மனம் அடிந்து போன வழியானாலும், வெறுமையான வழியானாலும், அடைபட்டு போன வழியானாலும், அலைந்து திரிகிற வழியானாலும், மனம் உடைந்து போன வழியானாலும், நம்பிக்கையற்ற வழியானாலும், என் வழி எதுவானாலும் என் வழியை நீர் அறிவீர். ஆண்டவரே, என் வழியை அறிவீர். என் வழியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற என் தேவனுடைய கரத்திலே ஆண்டவரே காபாரியாந்தலா சந்தலாரியா நடத்துகிற நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே காபாரா தலாரியா, ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீர். ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீர். உம்முடைய கரத்திலே என்னை முற்றிலுமாய் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, உன் வழிகளை பார்த்து ஹல்லேலூயா காபாரியா சம்பவோயா ஆண்டவரே, இந்த யோபோடு சேர்ந்து நான் சொல்லுகிறேன், என் வழியிலே நான் உண்மை காண முடியலப்பா. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு ஒரு பெரிய தைரியத்தோடு நான் போகிறேன். என் வழியை நீர் பார்த்து என்னை குணமாக்குற தேவன், என் வழியை பார்த்து என்னை ஆறுதல் படுத்துகிற தேவன், என் வழியை பார்த்து என்னை நடத்துகிற தேவன், மனம் உடைந்து போய் வந்திருக்கிற என்னை, நம்பிக்கையற்றவன் என்னை, வழிகள் அடைபட்டு போய் இனி வழியே இல்லை திகைத்து வந்திருக்கிற என்னை, என் வழிகளை பார்க்கிறவரே கபாரா தலாரியா தலாரியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படிட்டு முழுவதும் தருகிறே, நான் முழங்கால் படிட்டு முழுவதும் தருகிறே. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீ, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எபினேசர் எபினேசர், இதுவரை நடத்தி
எங்கள் வழிகளை பார்த்து எங்களை குணமாக்கி எங்களை நடத்தி எங்கள் துக்கப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வாக்குறுத்தவர் மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறீர் கர்த்தாவே. அதனால் ஆண்டவரே, நீர் எங்களை எந்த வழியிலே நடத்தினாலும் அந்த வழியிலே நாங்கள் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 12வது மாதத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமை உள்ள தேவனுடைய கரத்திலே நாங்கள் விசுவாசத்தோடு அடியான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தூரத்திலே பார்த்து கொண்டிருக்கிற மக்களை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து ஒன்றை நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் வழிகளை எல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருந்து காரியங்களை நடத்துகிற உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து விடுகிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.